குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம செவன்த் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அல்ஜீப்ரா பார்த்துட்டு இருக்கோம். இயற்கணிதம் இயற்கணிதம்ல 3.2 எக்ஸசைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஸோ 3.2 எக்ஸசைஸ்க்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் 3.2க்கான டாபிக். அடுக்கு எண்களில் உள்ள ஒன்றாம் இலக்கம். சோ அடுக்கு எண்கள் பவர் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் 3.1 எக்ஸசைஸ்லயே அதுதான் பார்த்தோம் இல்லையா? பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் 3.1லயே நம்ம பார்த்திருக்கோம். சோ இங்க இந்த அடுக்கு எண்கள் அப்படிங்கிறது 2 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. 4 2 அடுக்கு 5 அப்படின்னு வருதுன்னா 2 5 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 2 அப்படின்னு சொல்லிட்டு 5 டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சோ இப்ப 2 அடுக்கு 4 அப்படின்னா எப்படி, 2 அடுக்கு 5 அப்படின்னா எப்படி, இது பவர் நம்பர்ஸ் அடுக்கு எண்களுடைய கான்செப்ட் நம்ம 3.1 எக்ஸசைஸ்ல பார்த்திருக்கோம். சோ அடிமானம் இதுல பாத்தீங்கன்னா இந்த அடுக்கு எண்கள்ல அடிமானங்கள் சமமாக இருக்கும். பேஸ் சமமா இருக்கும். பவர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அப்படி இருந்தா என்ன பண்ணுவோம் பவர்ஸ்? இது எல்லாமே நம்ம 3.1ல பார்த்திருக்கோம். சோ அது ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் ஒரு சிமுலேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ அதுக்கப்புறம் இந்த யூனிட் டிஜிட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேசிக் கான்செப்ட். சரிங்களா? என்ன பார்க்க போறோம்னா பவர்ஸ் பேஸ் சேமா இருந்ததுன்னா பவர்ஸை என்ன பண்ணுவோம், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த டாபிக் நீங்க படிக்கிறதுக்கே ஒரு அர்த்தம். சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா எக்ஸ் டு த பவர் ஏ இன்டு எக்ஸ் டு த பவர் பி. ஓகே, சோ இப்போ ஒரே நிமிஷம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் டு த பவர் ஏ லோட் ஆகுது, ஒரு நிமிஷம் wait. எக்ஸ் டு த பவர் ஏ இன்டு எக்ஸ் டு த பவர் பி அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா பேஸ் சேமா இருக்கு. அடிமானங்கள் ரெண்டுமே எக்ஸ். பேஸ் இஸ் எக்ஸ், பவர் இஸ் ஏ அண்ட் பி. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம பண்ணும்போது பவர்ஸ ஆட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் ஏ இன்டு எக்ஸ் டு த பவர் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஏ பிளஸ் பி. ஓகே, சோ எக்ஸ் டு த பவர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ நான் இப்ப எதை டார்க்கன் பண்ணிருக்கணும் அதனுடைய இதுதான் இங்க காமிக்குது இங்க உங்களுக்கு. சோ எக்ஸ் டு த பவர் ஏ இன்டு எக்ஸ் டு த பவர் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஏ பிளஸ் பி. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டு த பவர் 4 இன்டு எக்ஸ் டு த பவர் 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 13. 4 plus 9 is 13. சோ பேஸ் சேம், பவர்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர்ஸ ஆட் பண்ணுவோம். அடிமானம் சமமாக இருந்து அடுக்குகள் வேறாக இருந்தால் பவரை அடுக்குகளை கூட்ட வேண்டும். பேஸ் ஆர் சேம் அண்ட் பவர்ஸ் ஆர் டிஃபரன்ஸ், we need to add the powers. ஓகே, சோ இப்போ எக்ஸ் டு த பவர் ஏ டு த பவர் பி. ஓகே, எக்ஸ் பவர் ஏ இப்போ எக்ஸ் பவர் 1ன்னு இருக்கு, அதுக்கு ஹோல் பவர் 2 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ அப்போ பவர்ஸ மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் டு த பவர் ஏ இன்டு பி. எக்ஸாம்பிள் இங்க அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸ் டு த பவர் 2 இன் டு த பவர் 3ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா எக்ஸ் டு த பவர் 2 3s are 6. சோ அதை எப்படின்னு உங்களுக்கு கான்செப்ட் அழகா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ் ஸ்கொயர்ட். ஐ மீன் இந்த பேஸ் பவர், அதாவது பேஸ் வேல்யூவை 3 டைம்ஸ் எழுதினால் என்ன கிடைக்குமோ அதை தான் நீங்க இந்த பவரை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க மீனிங். ஓகே,
So x to the power 2 to the power 3 அப்படின்னா x to the power 2 3 times எழுதணும். So x to the power 2 3 times எழுதினீங்கன்னா base are same x x x. So powers நீங்க add பண்ணுவீங்க 2 plus 2 plus 2 is 6. So therefore x to the power 2 into 3 அப்படிங்கிறது x power 6. பட் அது எப்படி derive பண்ணாங்க? ஓகே. So இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சாதான் நீங்க இந்த அல்ஜீப்ரா எக்ஸசைஸ் இந்த லெசன் ஃபுல்லாவே உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். இதோடைய கண்டினியூட்டி நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு 8th மேக்ஸ்க்கும் வருது. ஸோ வந்து இங்க பேஸ் நீங்க ரொம்ப தெளிவா பண்ணிக்கோங்க. இப்போ நெகட்டிவ் எக்ஸ்பனன்ஸா இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க. எக்ஸ்பனன்ட் வேல்யூ வந்து அடுக்கு எண் வந்து நெகட்டிவ் குறை எண்களாக இருக்கு. பண்ணா மூவ் பேஸ் அண்ட் மேக் எக்ஸ்போனன்ட் பாசிட்டிவ். பேஸ மூவ் பண்ணிட்டு எக்ஸ்போனன்ட்ட வந்து பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/x⁴. என்னது 1/x⁴. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? பேஸ கீழே மூவ் பண்ணிட்டீங்க. ஸோ தேர்ஃபோர் இந்த எக்ஸ்போனன்ட் வந்து என்னாச்சு? பிளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸ் டு த பவர் -4 இஸ் ஈக்குவல் டு 1/x⁴. சோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ் டு த பவர் 4. அடுத்தது டிவிஷன் ஆஃப் வேரியபிள். சப்ராக்ட் தி எக்ஸ்போனன்ட். எக்ஸ் டு த பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் பி அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இங்க பேஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேம். ரெண்டு வேல்யூஸ்க்கும் பேசஸ் சேம். சோ இப்போ ஒரே ஒரு பேஸ் எடுத்துக்கிறீங்க. கீழே இருக்கிற நம்பர் மேல வரும்போது மைனஸ் ஆகும். மேல மைனஸ்ல இருந்ததுன்னா கீழே வரும்போது பிளஸ் ஆகும். அதுதான் இங்க தேர்ட் ஸ்டெப்ல பார்த்திருப்பீங்க. சோ ஃபோர்த் ஸ்டெப்ல இங்க என்னாச்சு? நீங்க இந்த வேல்யூவை மேல கொண்டு போகும்போது பட் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி இருக்கணும். இங்க நோட் கொடுத்திருக்காங்க. each rule will work regardless of a and b, however to answer without using negative exponent. These restrictions are preferred. Negative exponents இல்லாம நம்ம ஆன்சர் கொடுக்கணும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போ b வந்து கிரேட்டரா இருக்கு ஏவை விட அப்படின்னு சொல்லும்போது 1/x⁴ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனி நம்பர் பேஸ் வந்து உங்களுக்கு மேட்ரே இல்ல, சாரி பவர் வந்து மேட்ரே இல்ல, பேஸ் வந்து சேமா இருந்தாதான் இந்த எல்லா ஃபார்முலாஸ்மே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? So x divided by y to the power the whole power a. இப்ப பாருங்க x power a divided by y power a. So x divided by 4 to the power whole cube அப்படின்னு கொடுத்திருக்காங்க. x by 4 into x by 4 into x by 4. நம்ம வந்து x square to the power 3 வந்து எப்படி 3 வேல்யூஸா இங்க ஸ்ப்ளிட் பண்ணோம் செகண்ட் ஃபார்முலால. அதுதான் fraction raised to power applies to numerator and denominator. பகுதி பகுதி மற்றும் தொகுதி ரெண்டுக்குமே பொருந்தும். ஓகே, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். சோ செப்பரேட். இங்க டவுட் யாராவது கேக்குறீங்களான்னு பார்க்கலாம். சோ இப்போ இங்க வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள் பாருங்க. சாரி, 5 divided by 1 to the power 3. 5 cube divided by 1 cube. So 5 cube is 125 and 1 cube is 1. So அப்போ 125. இந்த இடத்துல வந்து திருப்பியும் 25x divided by 5y the whole squared அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 25x the whole square, 5y the whole square. So இந்த 25 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 5 squared x squared x squared y squared y squared. So as it is. அது எப்படி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஹோலா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் இங்க வந்து ஸ்ப்ளிட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்தோம்?
x பவர் a இன்டூ x பவர் b ஃபார்முலா பார்த்தோம். ஸோ டோட்டலா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னா add exponents. Second one is power raised to another power na multiply the exponents. Third one is negative exponents na move base and make exponent positive. அடுத்தது fourth one division of variables அப்படின்னா subtract the exponents. Fifth one is fraction raised to power அப்படின்னா applies to numerator and denominator. ஓகேவா? ஸோ இப்போ இது பேசிக்கா பவர் வேல்யூஸ் வந்தா யூஸ் பண்ணக்கூடிய 5 ஃபார்முலாஸ் நீங்க இங்க பாத்துட்டீங்க. ஓகே, எனக்கு இப்ப இந்த சிமுலேஷன்ல இருந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. மேம், நீங்க எல்லாமே பேஸ் சேமா இருந்தாதான் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும், பேஸ் டிஃப்ரெண்டா இருந்தா அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. ஸோ பேஸ் சேமா இருந்தா அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் 4 ஃபார்முலாஸ். அடிமானங்கள் சமமாக இருக்கும்போது இந்த 4 ஃபார்முலாவுமே நம்ம அப்ளை பண்ணலாம். பட் அடிமானம் வேறு வேறா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து அப்ளைஸ் டு நியூமரேட்டர் செப்பரேட்லி அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட்லின்னு 5வது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா? அடிமானம் சமமா இல்லை அப்படின்னா இந்த 4 ஃபார்முலாவுமே யூஸ் பண்ண மாட்டோம், 5வதா இருக்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பேஸ் வேல்யூ சேமா இருக்கணும், இட்ஸ் கம்பல்சரி ரூல். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இப்போ இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன இருக்கு? யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ இங்க 6 to the power 3 the whole power 2 அப்படின்னு இருக்கு. இப்ப இத பாத்தீங்கன்னா 6 to the power 3, 6 to the power 1 to the power 2 அப்படின்னு இருக்கு. So 6 to the power 1 into 2. So 6 squared. 6 squared வந்து 36. So இப்போ இங்க வந்து நம்மளுடைய யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்ல இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? இல்ல கிளியரா இல்ல அப்படின்னா சொல்லுங்க. ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். இதுதான் நம்மளுடைய இது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆறின் அடுக்கு 2 அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? சோ ஆறின் அடுக்கு 2னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 36. 6 இன்டூ 6 இஸ் 36. அப்போ அந்த 36னுடைய முதலாம் இலக்கம் அடுக்கு எண்களின் உள்ள 1ஆம் இலக்கம் அப்படிங்கிறது தான் தமிழ்ல டாபிக். தமிழ்ல எழுதுறேன். அடுக்கு எண்களில் உள்ள 1ஆம் இலக்கம் அப்படிங்கறதா இன்னைக்கு நம்மளுடைய டாபிக். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கொஸ்டின் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்ப வந்து 9 கியூப் 9ன் அடுக்கு 3 அப்படின்னா 9 இன்டூ 9 இன்டூ 9 மல்டிப்ளை பண்ணுவீங்க. 9 9s are 81 into 9.
So 81 into 9, 9 ones are 9, 9 eights are 72. 729 அப்படிங்கிறது தான் 9 cube உடைய வேல்யூ. So இதுல ஒன்றாம் இலக்கம் first digit is 9. ஒன்றாம் இலக்கம் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இன்னைக்கு நம்ம 3.2 எக்ஸசைஸ்க்கு பார்க்க போற டாபிக் இதுதான். ஒன்றாம் இலக்கம் நம்ம பவர் நம்பர் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம். ஸோ அந்த வர ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் வேல்யூ இஸ் வாட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட். பட் இதுல வந்து உங்களுக்கு சப்போஸ் 9 கியூப் டு த பவர் 2 இந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு அந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் உடைய 5 ஃபார்முலாஸ் காமிச்சேன். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த சம்ஸ்க்கு இந்த ஃபார்முலாஸ் ஏதோ ஒரு இடத்துல உதவி செய்யும், இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸசைஸ்லயும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எக்ஸசைஸ் 3.2 உடைய கொஸ்டின்ஸ் பார்த்திடலாம். யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் அப்படிங்கறதா டாபிக். ஸோ இதுல வந்து யூனிட் டிஜிட் வந்து 9 கியூப்ல யூனிட் டிஜிட் வந்து 9. ஓகே, ஸோ சேம் லைக் தட் ஒவ்வொரு சம்முக்கா பார்க்கலாம். என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். எக்ஸசைஸ் 3.2ல தேர்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் காட்டுறேன். 3.2ல first two questions are MCQ. So third sum find the unit digit of expanded form அப்படின்னு சொல்லிட்டு 8 கணக்கு கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு சம்ஸா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ், ஈஸி ப்ராப்ளம்ஸ், டவுட் கேளுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும். சோ ஒரு ஒரு கொஸ்டினா பார்க்கலாம். Find the unit digit of expanded form. 25 to the power 23 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இங்க 25 to the power 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த 25 வந்து எதனுடைய பேஸா இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஏன்னா இப்ப 25 டு த பவர் 20 2 டு த பவர் 5னா உங்களால மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுக்க முடியும். இதே இப்ப 25 டு த பவர் 23 அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஒன்னு ரெண்டு நம்பர்னா உங்களால மல்டிப்ளை பண்ண முடியும். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெரி பிக் வேல்யூ. ஸோ அதனால உங்களுக்கு மல்டிப்ளை பண்றது முடியாத ஒரு விஷயம். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்தது அப்படின்னா அதான் நான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு மெத்தட்ஸ் நிறைய வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இப்போ 25 டு த பவர் 23 அப்படிங்கும்போது இந்த 25 உடைய யூனிட் டிஜிட்டோடைய பேஸ் எதனுடைய பவர் 25 இருக்கும்? யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் நான் எழுதிடுறேன். யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 25 is 5 and power is 23. So thus the unit digit of 25 to the power 23 is 5 தான் இருக்கும். சோ இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா இந்த
5 squared is equal to 25 இல்லையா? சோ அப்போ இந்த நம்பருடைய ஆரிஜின், இந்த கொடுத்திருக்கிற 25 உடைய ஆரிஜின் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த 25 ஆனவங்க எங்க இருந்து வந்தாங்க? சோ அத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து இது நீங்க மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர ஆன்சருக்கும் யூனிட் டிஜிட்டா அதுதான் கம்பல்சரி இருக்கும். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நீங்க வந்து 25 டு த பவர் 23 பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அதனுடைய யூனிட் டிஜிட் ஃபர்ஸ்ட் ஒன்றாம் இலக்கம் வந்து 5ஆகத்தான் வரும். ஓகே, அடுத்தது 11 to the power 10. செகண்ட் கொஸ்டின் இஸ் 11 to the power 10. ஓகேங்களா? 11 அடுக்கு 10. சோ போட போட எல்லா கணக்குமே காப்பி பண்ணிக்கோங்க. சோ அப்ப வந்து உங்களுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும். Second subdivision 11 to the power 10. So 11 unit digit of the base 11 வந்து 1 இல்லையா? அந்த power is 10. So 11 power 10 உடைய இந்த நம்பருடைய ஸ்டார்டிங்கே நீங்க பாத்துருங்க. ஒண்ணுமே இஷ்யூஸ் கிடையாது. ஓகேவா? So unit digit 11 எதுல இருந்து வரும்? ஒன்றின் அடுக்குல தான் வரும். ஏன்னா 11க்கு வேற எந்த நம்பருமே கிடையாது. சோ அப்ப வந்து பவர் 1 பவர் தான் நீங்க போட முடியும் இத. சோ 11 அடுக்கு 1னா தான் 11. சோ 11 அடுக்கு 10னாலும் அங்க வந்து யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன ஆகும்? 1 தான். சோ இப்ப 25 எடுத்தோம்னா அதனுடைய ஆரிஜின் 5ல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? The unit digit of base 11 is 1 and power is 10. Thus, the unit digit of 11 to the power 10 is 1. Okay. So, இப்போ நீங்க ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் ரைஸ் பண்ணியிருக்காங்கப்பா. என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேம் 9 கியூப் சொன்னீங்க. 9 இன்டூ 9 இன்டூ 9 போட்டீங்க. 3 டைம்ஸ் போட்டீங்க. ஸோ 9 9s are 81 இன்டூ 9 is equal to 729 போட்டீங்க. இதனுடைய ஆரிஜின் யூனிட் டிஜிட் வந்து 9ன்னு சொன்னீங்க. பட் இங்க வந்து இதுக்கு முன்னாடி கணக்கும் இந்த சம்லையும் நீங்க வந்து மல்டிப்ளையே பவர் பண்ணாமையே சொல்றீங்களே ஹவு அப்படின்னு எனக்கு ஒருத்தங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. குட் கொஸ்டின். எப்படி அப்படின்னா நீங்க எனி வேல்யூ இப்போ 9 கியூப் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு 9 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி காமிச்சேன். பட் இங்க வந்து பாருங்க உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் எந்த நம்பர் இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பரோ அதுதான் அதனுடைய யூனிட் டிஜிட்டாவும் வந்திருக்கு. சோ இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த ரெண்டு நம்பர்ல எது முதலாம் இலக்கமோ ஃபர்ஸ்ட் நம்பரோ அதுதான் அந்த எண்ணுடைய யூனிட் டிஜிட்டாகவும் வரும். இதுல பாருங்க, நீங்க இப்போ சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் சொல்றேன். இதுல பவர்ஸ் ஆடா வந்தா என்ன வரும், ஈவனா வந்தா என்ன வரும், இன்னும் ஒரு 2 கணக்கு பார்த்துட்டு அது வந்து வரும். அந்த கான்செப்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இது இன்னும் கிளாரிட்டியா உங்களுக்கு புரியும். ஓகே, சோ வெரி குட் கொஸ்டின். நீங்க 9 கியூப் மட்டும் வந்து மல்டிப்ளை பண்ணி காமிச்சீங்களே மேம், இதை வந்து நீங்க பண்ணல டைரக்டாவே போடுறீங்களே ஹவு சூப்பர். இதோடைய கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த 9 இன்டூ 9 இன்டூ 9 போட்டாலும் 9 தான் வருது. இப்போ 9 கூட உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நம்பர் இருந்திருந்தது அப்படின்னா அந்த நம்பர் தான் அதனுடைய யூனிட் டிஜிட்டா, அந்த நம்பர்ல தான் அதனுடைய விடை முடியும். ஓகேவா? சோ அப்ப அதுதான் யூனிட் டிஜிட்டா இருக்கும். போடுறேன் பாருங்க. 46 அடுக்கு 15. ஓகே, 46 to the power 15. சோ இங்க பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் இஸ் 6. யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 46 is 6
and power is 15. Thus the unit digit of 46 to the power 15 is 6. 46 அடுக்கு 15 is 6. So இந்த first number தான் always unit digit. ஓகேவா? ஒன்றாம் இலக்க எண். ஓகேங்களா? So இப்ப அடுத்தது 100 power 12 இருக்கு. 100 power 12க்கும் இப்ப பாத்தீங்கன்னா 100 to the power 12 இதனுடைய யூனிட் டிஜிட் 0 இங்க இருக்கு பாத்தீங்களா? சோ இதனுடைய யூனிட் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்ப அடுத்தது நான் அஞ்சாவது கேள்வி பாருங்க. 3 நாளும் பார்த்தாச்சு. அஞ்சாவது கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் 29 to the power 21 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் பேஸ் வேல்யூ என்ன இங்க 29. 29ல யூனிட் டிஜிட் என்ன வரும்? 9. அண்ட் பவர் 21. இந்த 21 அப்படிங்கிறது வந்து ஆட் பவரா இருக்கு. என்னவா இருக்கு? ஆட் பவரா இருக்கு. ஆட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண்களா இருக்கு. சோ ஆட் பவரா இருக்கும்போது யூனிட் டிஜிட் 29 டு த பவர் 21 வந்து ஆல்வேஸ் ஆட் நம்பர் 9ஆகத்தான் இருக்கும். ஆட் பவர்னு வந்தா ஆட் நம்பர் 9. ஓகேவா? சோ இப்போ நீங்க அடுத்தடுத்த சம்ஸ் பாருங்க, அதுக்கப்புறம் டவுட் கேளுங்க. ஒன்பது. சோ இப்ப அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 19. ஓகே, இல்ல பேஸ் வேல்யூ வந்து 19, பவர் வந்து 12. ஓகேங்களா? சோ ஈவன் நம்பர், பவர் வந்து ஈவன் நம்பர், பேஸ் வேல்யூ ஆட் நம்பரா வந்து பவர் வேல்யூ ஈவன் நம்பரா வந்ததுன்னா அதனுடைய யூனிட் டிஜிட் 1ஆகத்தான் இருக்கும். இது எல்லாமே நமக்கு உள்ள ஃபார்முலாஸ்ல கொடுத்திருக்காங்க. 19 பவர் 12. இங்க பேஸ் வேல்யூ அடிமான எண் யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 19 is 9 and power is 12. 12 அப்படிங்கிறது ஈவன் நம்பர், ஈவன் பவர், நாட் a odd power. Therefore unit digit of nineteen to the power 12 is 1. நம் பேஸ் வேல்யூ ஆடாகவும் இது வந்து ஈவனாகவும் இருந்தால் உங்களுக்கு 1. ஓகே, சோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் வந்து ஈவன், பவர் வந்து ஆடு. அப்ப என்னவா வருதுன்னு பாருங்க. சோ இதுல பவர்ஸ் ஆட் பண்ணும்போது எப்படி வரும்னா அதுவும் டிஃப்ரெண்டா வரும். அதுவும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். 24 டு த பவர் 25ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் வந்து 24ல 4.
பவர் வந்து ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் 4, ஸோ 4. பவர் வந்து 25 கொடுத்துருக்காங்க, ஆட் பவர். ஸோ அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேஸ் என்னவா வருதோ, இங்க வந்து பேஸ் வேல்யூ ஈவன், பவர் வேல்யூ ஆடு. ஓகே, பவர் வந்து ஆடு. அப்ப என்னவா இங்க எடுத்துப்போம் அப்படின்னா, பேஸ் வேல்யூடைய ஃபர்ஸ்ட் நம்பர் தான் யூனிட் டிஜிட்டா வரும். இதே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் 34 டு த பவர் 16 இருக்கும். இப்போ பேஸ் வேல்யூவும் ஈவன், பவர் வேல்யூவும் ஈவன். அப்படி வரும்போது பவர் வேல்யூடைய முதல் எண் தான் வந்து உங்களுடைய யூனிட் டிஜிட். 4 கான்செப்ட் இங்க சொல்லியிருக்கேன். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பவர் வந்து ஆடா இருந்தது, பேஸும் ஆட் நம்பர் பவரும் ஆட் நம்பர்னா உங்களுக்கு பேஸ் வேல்யூ உடைய யூனிட் டிஜிட் தான் நீங்க யூனிட் டிஜிட்டா எடுத்துப்பீங்க. ஓகே, எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேம் நீங்க 4 கான்செப்ட் சொன்னீங்க, திருப்பியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொன்றா நான் எழுதி போட்டே உங்களுக்கு சொல்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் எப்படின்னா நம்பர்ஸ் எதுவுமே வைக்கல, சரிங்களா, ஜஸ்ட் கான்செப்ட சொல்றேன். ஓகேவா? இப்போ பேஸ் ஆடு, பவர் ஆடு, அப்போ யூனிட் டிஜிட் அது வேற கலர்ல எழுதுறேன். யூனிட் டிஜிட் ஈக்குவல் டு பேஸ். எக்ஸாம்பிள் 29 பவர் 21 அப்படிங்கிறதுல இதுல இதுதான் உங்களுடைய யூனிட் டிஜிட் வந்து இந்த 9 அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பேஸ் வந்து ஆட் வேல்யூ, பவர் வந்து ஈவன் வேல்யூ. ஓகே, அப்போ யூனிட் டிஜிட் என்னவா எடுத்துப்பீங்க அப்படின்னா, சாரி, இங்க நீங்க இந்த ஒன்னையே மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் ஈவன், பவர் ஆட். இதை நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கலாம். பேஸ் ஈவன் பவர் ஆட், எக்ஸாம்பிள் 24 டு த பவர் 25. சோ அப்போ அந்த இடத்துல பேஸ் உடைய யூனிட் டிஜிட் தான் ஃபோர். ஓகே, இப்போ அடுத்தது லாஸ்ட் கான்செப்ட், நாலாவது கான்செப்ட். பேஸ் ஈவன், பவர் ஈவன். இப்போ யூனிட் டிஜிட் வந்து பவர் உடைய ஃபர்ஸ்ட் டிஜிட். ஓகே, சோ இப்ப நீங்க இந்த டவுட் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு திருப்பியும் இந்த கான்செப்ட ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ இப்போ உங்களுக்கு என்னாச்சு, 4 கான்செப்ட். ஓகேவா? 4 கான்செப்ட்டுமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கொஸ்டின் நான் திருப்பியும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 4 கான்செப்ட்மே வந்து உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்ல
தேர்டு சம் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த் சம் கொஸ்டின் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். Find the unit digit of the following numeric expressions. இப்போ பேஸும் டிஃப்ரெண்ட், பவர்ஸும் டிஃப்ரெண்ட். இத வந்து ஆட் பண்ண சொல்லி எக்ஸ்பிரஷன் என்ன வருதுன்னு கேட்க சொல்லியிருக்காங்க. ஓகே, யூனிட் டிஜிட். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒன் டைம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு திருப்பியும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. நான் அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 114 to the power 20 plus 115 to the power 21 plus 116 to the power 22. So this is your first question. So இப்போ 114 இதனுடைய யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் என்ன? பவர் ஈவன் பவரா ஆட் பவரா? இது எல்லாமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி கான்செப்ட் உங்க புக்ல நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த டேப்லர் காலம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒன் செகண்ட். ஸோ 9 to the power 3 அப்படிங்கிறது 9 into 9 into 9 729. ஸோ யூனிட் டிஜிட் வந்து லாஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் 729 உடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் உடைய லாஸ்ட் நம்பர். ஐ மீன் 729 இங்க 927 எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 9. So same like that 4 to the power 4 அப்படிங்கும்போது 256. Therefore அதனுடைய யூனிட் நம்பர் 6. Same like that எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்ல இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். அந்த கான்செப்ட்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 10 கியூப் 10 பவர் 4 10 பவர் 5 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். Multiplying 10 by itself several times, we always get the unit digit is 0. Okay. In other words, 10 raised to the power of any number has the unit digit is 0. That is the unit digit of 10 to the power x is always 0 for any positive integer. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நீங்க 10 உடைய பவர்ல எனி நம்பர் ரீப்ளேஸ் பண்ணினாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர்ல இருந்து நீங்க யூனிட் டிஜிட் எடுக்கும் போது இது ஒரு கான்செப்ட், ஆல்வேஸ் 0 தான் வரும். ஸோ 40 டு த பவர் 2 கொடுத்திருக்காங்க 1600. அதனுடைய யூனிட் டிஜிட் என்ன? ஃபர்ஸ்ட் டிஜிட் 0. பிங்க் கலர்ல அவங்க வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்களா? சோ எனி நம்பர் எண்டிங் வித் 0 டு த பவர் எனி நம்பர் thus the unit digit is always 0. அதாவது எந்த ஒரு நம்பர் கூடயும் 0 எண்டிங் வச்சு அதனுடைய பவரை நீங்க மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு வந்தா வரக்கூடிய ஆன்சருக்கு யூனிட் டிஜிட் வந்து ஆல்வேஸ் 0வாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சிமிலர்லி இங்க வந்து ஒவ்வொரு 230 அவங்க எக்ஸாம்பிளுக்கு 2 3 நம்ம இப்போ 4 சம்ஸ் பார்த்தோம் இல்லையா? எக்ஸாம்பிள் 4 டைப்ஸ். சேம் லைக் தட். அதே மாதிரி இப்போ 11 கொடுத்திருக்காங்க. 11 வந்து
10 plus 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? பிகாஸ் 10 to the power எனி நம்பர் நமக்கு ஈஸியா இருக்கும். 1 to the power எனி நம்பரும் அதே சேம் நம்பர். ஸோ அதனால வெரி ஈஸி. இப்ப இங்க 131 எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 130 பிளஸ் 1. அந்த 130யுமே 13 into 10 is 130 plus 1. ஸோ அப்போ 130 into 10 plus 1 the whole squared அப்படிங்கும்போது 131 into 131. ஸோ நீங்க 13 into 13 போட்டீங்க அப்படின்னா அது கூட இந்த 1 into 1 ஃபைனல் டிஜிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. சேம் லைக் தட் உங்களுக்கு 5 5 5s are 25, 5 cube வந்து 125 கொடுத்தோமா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எக்ஸசைஸ்ல 3.2ல ஃபர்ஸ்ட் நம்பர் இதுதான் பார்த்தோம், 5 cube தான் பார்த்தோம். அதே மாதிரி 6 கியூப். இப்ப 6 டு த பவர் 1 6 அப்படிங்கும்போது 6 டு த பவர் 3யும் 6ல தான் எண்டிங் ஆகுது. ஸோ த யூனிட் டிஜிட் இஸ் 6. சேம் லைக் தட் இங்க வந்து கண்டினியூஸா இன்னும் ஒரு 3 கான்செப்ட் இருக்கு. நம்ம வந்து 4 கான்செப்ட் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பார்த்துக்கிட்டது. இந்த 3 கான்செப்ட் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் இந்த ஃபோர்த் சம் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? சோ இன்னைக்கு இதுல பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்லயும் நம்ம இந்த பவர்ஸ் உடைய ஃபார்முலாஸ் அது எல்லாமே பார்த்தோம். நீங்க டவுட் கேட்டீங்க, கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அது இல்லாம வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.